ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிடிஎக்ஸ் வந்து ஒரு சார்ட்டில் எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிடிஎக்ஸ் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்பேஷன் பொறுத்தவரை. ஸோ இன்பேஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பிடிஎக்ஸ் தான் உங்கள் டிஆர்ஜியை வந்து அசைன் பண்ணுது. ஒரு சார்ட்டில் ஒரு பிடிஎக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த சார்ட் ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஸோ ஒரு பிடிஎக்ஸ் செலெக்ஷனுக்கு நம்ம என்னென்ன கைட்லைன் வந்து ஃபாலோ பண்ணுறோம், ஸோ என்ன மாதிரி கிளினிக்கல் கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்பேஷன் டிஆர்ஜி வந்து லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செலெக்ஷன் ஆஃப் பிரின்சிபல் டயக்னோசிஸ். ஸோ ஒரு பிடிஎக்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்பேஷனில் செக்ஷன் 2ல் வந்து யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன் ஸோ இருக்கு. ஸோ யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன் என்ன சொல்லுது, ஒரு பிடிஎக்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா, ஸோ ரீசன் ஃபார் அட்மிஷன். ஓகே, த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்பேஷன் அட்மிஷன் always govern the selection of principal diagnosis. As per inpatient guideline, the reason for admission always govern principal diagnosis. Patient solely admitted to the inpatient for particular condition, that condition should be sequenced as principal diagnosis. So guideline வந்து என்ன சொல்லுதுன்னா, the circumstance of inpatient admission always govern the selection of principal diagnosis. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்காக இன்பேஷன்ல அட்மிட் ஆகிறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இன்பேஷண்ட் பொறுத்தவரை பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு இடிக்கு வருவாங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அங்கே வந்து பேஷண்ட்டுடைய அந்த சிவியாரிட்டி கண்டிஷனை பொறுத்து சில கண்டிஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பேஷண்ட் வந்து இன்பேஷண்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இடியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெக் ஸ்வெல்லிங் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோட வராங்க, செல்லுலைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ செல்லுலைட்டிஸ்க்காக அட்மிட் ஆகிறாங்க. ஸோ அட்மிட்டட் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் செல்லுலைட்டிஸ். ஓகேங்களா, இதே நேரம் வந்து இடிலே வந்து பேஷண்ட்டுக்கு அப்நார்மல் லேப் ஃபைண்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டினின் லெவல் வந்து எலிவேட்டடாக இருக்கலாம், இல்லை சோடியம் லெவல் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ ஆனால் வந்து இந்த விசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட்டட் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் செல்லுலைட்டிஸ் ஃபார் ஆன்டிபயோட்டிக். ஓகேங்களா, ஸோ இன்பேஷண்ட்டுக்குள்ளே வந்து அட்மிட் ஆனது செல்லுலைட்டிஸ். ஆனால் லேப் ஃபைண்டிங்ஸ் வந்து இன்பேஷனை எவால்வேட் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ஏகே இருக்குது, சோடியம் லெவல் கம்மியானனால ஹைப்போநாட்ரிமியா இருக்குது, அதுக்குமே ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் அட்மிட்டட் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் செல்லுலைட்டிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து 3 கண்டிஷனுமே ப்ரெசன்ட் ஆன் அட்மிஷன் தான். இடிலே வந்து லேப் ஃபைண்டிங்ஸில் கிரெட்டினின் லெவல் எலிவேஷன் இருந்திருக்கு. ஸோ அண்ட் சோடியம் லெவல் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்பேஷனில் வந்து அது ஏகேஏ அண்டு ஹைப்போநாட்ரிமியா அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பர்டிகுலராக வந்து அட்மிட் ஆனது செல்லுலைட்டிஸ் தான். கரெக்டாக, ஸோ இந்த மாதிரி சோன்லி அட்மிட்டிங் டு தி ஹாஸ்பிட்டல். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து செல்லுலைட்டிஸ் தான். அதனால இப்போ வந்து இந்த 3 கண்டிஷனுமே வந்து ப்ரெசன்டான அட்மிஷன் தான். ஓகேங்களா, பேஷண்ட்டுக்கு வரும்போதே அந்த கண்டிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே இருந்திருக்குதான். ஆனால் அட்மிட் போட்டது செல்லுலைட்டிஸ். அப்போ செல்லுலைட்டிஸ் தான் பிடிஎக்ஸாக கொடுக்கணும். ஈவன் தோ டிஆர்ஜி வெயிட்டேஜ் வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு அதிகமாக இருந்தாலும். ஓகே, ஏன்னா 3 கண்டிஷனுக்குமே ஒரு டிஆர்ஜி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலைட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 603 வரும். சோடியம் லெவல் கம்மியானது ஹைப்போநாட்ரிமியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 641 வரும். ஏகேக்கு வந்து 684 வித் சிசினா 683 வரும். ஸோ வெயிட்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்ஜி வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகேக்கு இருக்கலாம். ஓகேங்களா, பட் செல்லுலைட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட்டிங் ரீசன். ஸோ ஈவன் தோ வெயிட்டேஜ் வந்து மித்த கண்டிஷன்ஸ்க்கு இருந்தாலும் இந்த விசிட்ல வந்து அட்மிட்டிங் டு தி ஹாஸ்பிட்டல், பேஷண்ட் சோல்லி அட்மிட்டட் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் செல்லுலைட்டிஸ் அப்படிங்கிறப்போ நீங்க செல்லுலைட்டிஸ் தான் பிடிஎக்ஸா கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கைட்லைன். இந்த யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன் வந்து கிளியரா சொல்லுது. Next, definition of principal diagnosis. Principal diagnosis is defined in the Uniform Hospital Discharge Data Set. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன். யூஹெச்டிடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் டேட்டா செட் as the condition established after the study to be chiefly responsible for occasioning the admission of the patient to the hospital care. ஸோ இதுதான் ஒரு பிடிஎக்ஸ் உடைய டெஃபினேஷன். ஸோ இந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேஷண்ட் வந்து ஒரு சிம்டமோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நாசியா வாமிட்டிங் அண்ட் ஃபர்தர் ஒர்க் அப் அப்புறம் ஸோ பேஷண்ட்டுக்கு கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை ட்ரீட்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் வந்து கிளியராக வந்து அந்த பிடிஎக்ஸ் உடைய டெஃபினேஷன் மீட் பண்ணுது இல்லையா. த கண்டிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப்டர் த ஸ்டடி டு பி சீஃப்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அக்கேஷன் அப்படின்னா நாசியா வாமிட்டிங்கிறது தான் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து அக்கேஷன். பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கான காரணம் என்ன, நாசியா வாமிட்டிங். ஸோ நாசியா வாமிட்டிங்கான அந்த ஃபர்தர் ஒர்க் அப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கண்டிஷன் என்ன,
கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ். அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா அந்த பிடிஎக்ஸ் உடைய டெஃபினேஷனை மீட் பண்ணுது இல்லையா? ஸோ இதுதான் ஒரு பிடிஎக்ஸ் உடைய டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இதுல சொல்றாங்க பேரால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இன்பேஷண்ட் பொறுத்தவரை நம்ம ஒரு கண்டிஷன் வந்து எஸ்டாப்ளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம் வந்து கோட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாசியா வாமிட்டிங் டியூ டு கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் மட்டும் தான் கோட் பண்ணணும். சைன்ஸ் அண்ட் சிம்டம் நீங்க செப்பரேட்டா கோட் பண்ணக்கூடாது. ஸோ அதான் இங்க சொல்றாங்க. ஸோ சாப்டர் 18 ஆர் நாட் பி யூஸ்ட் அஸ் பிரின்சிபல் டயக்னோசிஸ் when relative definitive diagnosis has been established. ஸோ இது நல்லா பாருங்க. இந்த சாப்டர் 18ங்கிறது சைன்ஸ் அண்ட் சிம்டம் R00 இருந்து R99 வரை வரும் இல்லையா? சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம பிடிஎக்ஸா வந்து யூஸ் பண்ணக்கூடாது when கண்டிஷன் வந்து எஸ்டாப்ளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சில டவுட் வரலாம். இப்போ கண்டிஷன் எஸ்டாப்ளைஸ் ஆகல அப்படின்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம் பிடிஎக்ஸா கொடுக்கலாமா அப்படின்னு. எஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் பெயின் வர்றாங்க, கார்டியாலஜி ஒர்க் அப் பண்றாங்க, எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஃபைனலா செஸ்ட் பெயின் வந்து அன்ஸ்பெசிஃபைடு, அந்த மாதிரி அன்ஸ்பெசிஃபைடு அன்னோன் ஈட்டியாலஜின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க செஸ்ட் பெயின் சிம்டம், அந்த சிம்டம் கூட தான் நீங்க கொடுக்கணும். R0789 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஓகேங்களா? R00 இருந்து R99 வரை ஒரு கண்டிஷன் எஸ்டாப்ளைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து கண்டிஷனை தான் பிடிஎக்ஸா கொடுக்கணும். சைன்ஸ் அண்ட் சிம்டம் பிடிஎக்ஸா கொடுக்கவே கூடாது. ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. ஓகே. Next, so two or more interrelated condition. When two or more interrelated condition, such as disease in the same ICD-10 chapter or manifestation, characteristically associated with a certain disease, potentially meeting the definition of principal diagnosis, either condition may be sequenced first, unless the circumstance of admission, therapy provided, tabular list or alphabetic index indicate otherwise. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா two or more interrelated, ஒரு inpatient பொறுத்தவரை ஒரு single கண்டிஷன்ஸ்க்காக மட்டும் வர மாட்டாங்க. ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ், ஓகேங்களா, ரிலேட்டட் டு சேம் சிஸ்டம் இல்லை டிஃப்ரெண்ட் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி தான் வருவாங்க. ஓகேங்களா? பேஷண்ட்டுடைய சிவியாரிட்டியை பொறுத்து. ஸோ மல்டிபிள் கண்டிஷனோட தான் பேஷண்ட் வந்து இன்பேஷண்ட்டுக்குள்ளே வருவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி வரும்போது டூ ஆர் மோர் இன்டர்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிஓபிடி, ப்ராங்கைட்டிஸ், நிமோனியா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், இந்த மாதிரி சேம் சிஸ்டம் ரிலேட்டடான கண்டிஷன்ஸ்க்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் எதை பிடிஎக்ஸா கொடுப்பீங்க அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ எய்தர் கண்டிஷன் மே பி சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் அன்லெஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் அட்மிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஓபிடி அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு பேஷண்ட் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சிஓபிடி செகண்டரி டு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இது வந்து ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டர் ரிலேட்டட் கண்டிஷன் தான். ஸோ இதில் வந்து நம்ம எதை பிடிஎக்ஸா கொடுக்கணும்? எய்தர் கண்டிஷன் மே பி சீக்வன்ஸ், எதை வேணாலும் நம்ம பிடிஎக்ஸா கொடுத்துக்கலாம். ஆனா unless the circumstance of admission. இப்போ பேஷண்ட் வந்து solely admitting to the hospital for COPD exacerbation. ஓகே. ஸோ பேஷண்ட்டுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருமே வரும்போதே இருந்திருக்கு. ஆனால் அட்மிட்டிங் டு தி ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஓபிடிக்காக மட்டும்தான் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து இந்த சிஓபிடி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் செகண்டரி டு சிஓபிடி. ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு வந்து 2 லிட்டர் நாசல் கனல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்டில் கொடுத்துருக்காங்க. அது நார்மல் வந்துருச்சு. பட் சிஓபிடிக்கு வந்து ஐவி ஸ்டீராய்ட்ஸ் ஒரு 5 நாளைக்கு வந்து கொடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து சிஓபிடி எக்ஸசர்பேஷனுக்கு தான் போகுது அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த இடத்துல சிஓபிடி எக்ஸசர்பேஷன் தான் பிடிஎக்ஸாக கொடுக்கணும். ஈவன் தோ டிஆர்ஜி வெயிட்டேஜ் வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு வந்தாலும் சிஓபிடி தான் பிடிஎக்ஸாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து சொல்றாங்க எய்தர் கண்டிஷன் மே பி சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே இன்டர்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். இப்போ டிஆர் அப்படிங்கிறப்போ நம்ம டிஆர்ஜி வெயிட்டேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு 2 கண்டிஷனுமே ஈக்குவலா அந்த கிரைட்டீரியா மீட் ஆயிடுச்சு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் டிஆர்ஜி வெயிட்டேஜ் வச்சு தான் நம்ம வந்து கோடிங்ல வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து கைட்லைன்ல என்ன சொல்றாங்கன்னா எய்தர் கண்டிஷன் சொல்றாங்க. பட் நம்ம கோடிங் வைஸா வந்து பேஸ்ட் ஆன் டிஆர்ஜி வெயிட்டேஜ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் ஸோ சிஓபிடி இந்த சினாரியோல வந்து சிஓபிடிக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதான் இங்க சொல்றாங்க. அன்லெஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் அட்மிஷன். ஸோ சிஓபிடிக்கு இது வந்து தெரப்பி ப்ரொவைட் பண்றது இருக்கட்டும். ஸோ அட்மிட்டிங் ஃபார் சிஓபிடியா இருக்கட்டும். இந்த மாதிரி சீக்வன்சிங் லைக் மோர் ஃபோக்கஸ், மோர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து சிஓபிடியை வந்து பிடிஎக்ஸா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஈவன் தோ ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு வெயிட்டேஜ் வந்தாலும். ஓகேங்களா? சில சினாரியோஸ்ல வந்து டேப்லர் லிஸ்ட் இண்டிகேட் அதர்வைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீக்வன்சிங் ஆர்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிமென்ஷியா, அல்ஜிமர் டிசீஸ். ஸோ பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனதே டிமென்ஷியாவா இருக்கும். ட்ரீட்மெண்ட் எல்லாமே டிமென்ஷியாவுக்கு தான் போகும். ஆனால் அல்ஜிமர் டிசீஸ் வந்து பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். கரண்டாக ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுவாங்க. ஆனால் ஒர்க் அப் எல்லாமே வந்து டிமென்ஷியாவுக்கு தான் போவாங்க. இந்த இடத்துல சர்க்கம்ஸ்டன்ஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து டிமென்ஷியா தான். ஆனா இந்த சினாரியோல as per சீக்வன்சிங் படி அந்த கோட் ஃபர்ஸ்ட் நோட் படி நம்ம அல்ஜிமர் டிசீஸ், பார்க்கின்சன் இதெல்லாமே வந்து அந்த சீக்வன்சிங் ஆர்டர்ல தான் வரும். ஓகேங்களா? கோட் ஃபர்ஸ்ட் அந்த கேட்டகரியில வந்துரும். ஸோ அதனால நீங்க அல்ஜிமர் டிசீஸ் தான் பிரின்சிபல் டயக்னோசிஸா கொடுக்கணும். டிமென்ஷியாவை கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா
கோடிங் சீக்வன்ஸ் அந்த மாதிரி ஓகேங்களா. ஆல்ஃபபெட்டிக் இண்டெக்ஸ் டேப்லர் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோடு ஃபர்ஸ்ட் நோட். இப்போ டிமென்ஷியால போனீங்கன்னா கோடு ஃபர்ஸ்ட் அல்ஜிமர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீக்வன்சிங் படி ஈவன் தோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஃபோக்கஸ் ஆஃப் கேர் என்ன கொடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து லைக் அல்ஜிமர் தான் பீடிஎக்ஸாக கொடுக்கணும். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் வந்து ஒபிசிட்டி பேஷண்ட்டுக்கு இருக்கு, ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி சர்ஜரி பண்ணுறாங்க, மோர் ஃபோக்கஸ் ஓகேங்களா. ஒரு சர்ஜரிக்கல் இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜர் பண்ணும்போது ஸோ அந்த கண்டிஷன் தான் மோர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கு ஓகேங்களா, ஹிஸ்டரியில சிண்ட்ரோம் இருக்கு, வர்றது ஒபிசிட்டி தான், ஒபிசிட்டிக்கு தான் ஒர்க் அப் பண்றாங்க. ஈவன் தோ ஒபிசிட்டிக்கு ஒர்க் அப் பண்ணியிருந்தாலும் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தான் நீங்க பீடிஎக்ஸா கொடுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா வந்து ஒபிசிட்டி வந்து மேனிஃபெஸ்டேஷன் அந்த கேட்டகரியில வந்துடும் மெட்டபாலிக் சிண்ட்ரோமோட ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சீக்வன்சிங் ஆர்டர் இருக்கும். ஸோ கோடிங் சீக்வன்சிங் ஆர்டரையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஆல்ஃபபெட்டிக் இண்டெக்ஸ் அதையுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ ஆனால் கைட்லைன்ஸ்ல வந்து சிம்பிளா வந்து சொல்லிட்டாங்க, எய்தர் கண்டிஷன் மே பி சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட். பட் ஒரு சார்ட்ல நம்ம இன்டெப்தா இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இது வந்து 2 ஆர் மோர் இன்டர் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. இன்டர் ரிலேட்டட்னா சிஓபிடி, நிமோனியா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இது எல்லாமே சேம் சிஸ்டம் ரிலேட்டடா வருது. கார்டியோமயோபதி, சிஹெச்எஃப் இது ஒரு தனி சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மைக்ரேன், சிவிஏ ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ணணும். ஸோ எந்த கண்டிஷன் வந்து பீடிஎக்ஸாக வருது அப்படிங்கிறத லைக் அந்த பேஸ்ட் ஆன் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் கேர், தெரப்பி ப்ரொவைடர் அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எஸ்ஓபின்னு வராங்க, அட்மிட்டட் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் எஸ்ஓபி. அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சிஹெச்எஃப் லைக் அக்யூட் சிஸ்டோலிக் சிஹெச்எஃப் அப்படிங்கிற மாதிரி டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து டிஸ்சார்ஜ் சம்மரியில் சிஸ்டோலிக் சிஹெச்எஃப் டியூ டு கார்டியோமயோபதி அப்படிங்கிறாங்க. ஆனால் ஃபோக்கஸ் ஆஃப் கேர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐவி லாசிக்ஸ் கொடுத்து சிஹெச்எஃப்க்கு தான் ட்ரீட் பண்ணுறாங்க. பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி கார்டியோமயோபதி இருக்கு. ஸோ அந்த கார்டியோமயோபதி வந்து சிஹெச்எஃப் காஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த விசிட்ல ஃபோக்கஸ் ஆஃப் கேர் கோயிங் டு அ சிஹெச்எஃப், அக்யூட் சிஹெச்எஃப். ஏன்னா அக்யூட் ஃபேஸ்ல இருக்கு, ஐவி லாசிக்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஃபோக்கஸ் ஆஃப் கேர் வந்து சிஹெச்எஃப்க்கு தான் போகுது. ஸோ இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். இதுல வந்து நம்ம எய்தர் கண்டிஷன் கேன் பி சீக்வன்ஸ்னு போகக்கூடாது ஓகேங்களா. இதுல வந்து ஃபோக்கஸ் ஆஃப் கேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐவி லாஸ்டிக்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்றது எல்லாமே சிஹெச்எஃப்க்கு தான் ஓகேங்களா. அப்போ நீங்க சிஹெச்எஃப் தான் பிரின்சிபல் டயக்னோசிஸா கொடுக்கணும். ஓகே. ஸோ ஈவன் தோ சிஹெச்எஃப் டியூ டு கார்டியோமயோபதியா இருந்தாலும் சிஹெச்எஃப்க்கு தான் இங்க ஃபோக்கஸ் ஆஃப் கேர் போகுது, தெரப்பி ப்ரொவைடர் ஓகே. அக்கேஷன் ஆனதும் இந்த சிஹெச்எஃப் டியூ டு லைக் எஸ்ஓபி டியூ டு சிஹெச்எஃப் ஓகேங்களா. சிஹெச்எஃப்க்கு தான் பேஷண்ட் வந்து அக்கேஷன் ஆயிருக்காங்க ஓகேங்களா. இந்த லைக் இந்த சிஹெச்எஃப் கார்டியோமயோபதி கிரானிக்கா இருக்கு, பட் இப்போ பேஷண்ட்டுக்கு கார்டியோமயோபதி இருக்கு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வரல, எஸ்ஓபின்னு வராங்க. எஸ்ஓபி வந்து அதுக்கான காரணம் சிஹெச்எஃப், சிஹெச்எஃப்க்கான ரீசன் வந்து கார்டியோமயோபதி தான், அது கிரானிக் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா அக்யூட் ஃபேஸ்ல இருக்கிறது இந்த சிஹெச்எஃப் தான் ஓகேங்களா. ஸோ ஒர்க் அப், ஃபோக்கஸ் ஆஃப் கேர் எல்லாமே சிஹெச்எஃப் தான் போகுது. அந்த மாதிரி சினாரியோல நீங்க சிஹெச்எஃப் தான் கொடுக்கணும். ஈவன் தோ வெயிட்டேஜ் வந்து கார்டியோமயோபதிக்கு வருது அப்படின்னாலும் டிஆர்ஜி வெயிட்டேஜ் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் 2 ஆர் மோர் இன்டர் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்ல. நெக்ஸ்ட் 2 ஆர் மோர் டயக்னோசிஸ் சேம் இன்டர் ரிலேட்டட் இல்லாம அன்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலைட்டிஸ், ஏகேஏ ஓகே, டீஹைட்ரேஷன். இந்த மாதிரி 3 கண்டிஷனுக்காக பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. ஸோ இதுல வந்து நீங்க எதை பீடிஎக்ஸா கொடுப்பீங்க? Either condition may be sequenced first ஓகேங்களா. 2 or more diagnoses that equally meeting the definition of principal diagnosis in the unusual instance when 2 or more diagnoses equally meeting the criteria for principal diagnosis are determined by the circumstance of admission, circumstance of admission, diagnostic workup, and therapy provided. The alphabetic index tabular list, another coding guideline, does not provide any sequencing direction. Any one of the diagnosis may be sequenced first. ஸோ இன்பேஷண்ட் பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ்க்காக தான் இன்பேஷண்ட்குள்ளே வருவாங்க. ஸோ ஒரே ஒரு கண்டிஷன்ஸ்க்காக மட்டும் வராங்க, அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரீட் பண்ணுறாங்க, டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. ஈஸியாக அந்த கண்டிஷனை பீடிஎக்ஸாக கொடுத்துருவீங்க, நமக்கு ப்ராப்ளம் டிஆர்ஜியில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பட் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது தான் நமக்கு அந்த பீடிஎக்ஸ் செலெக்ஷனில் சில டவுட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏகேஏ, செல்லுலைட்டிஸ், டீஹைட்ரேஷன் இது மூணுமே அன்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மூணுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐவி ஆன்டிபயோட்டிக், ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இது ஈக்குவல் க்ரைட்டீரியா மீட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எய்தர் கண்டிஷன் சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க கைட்லைன் படி, ஆனால் நம்ம வந்து கோடிங் வைஸாக பேஸ்ட் ஆன் டிஆர்ஜி வெயிட்டேஜ் வச்சு தான் நம்ம அசைன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மூணுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சினாரியோஸ்ல தான் நீங்க வந்து பேஸ்ட் ஆன் டிஆர்ஜி வெயிட்டேஜ் வச்சு போய்க்கலாம். பட் ஒரு கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ், ஒரு கண்டிஷனுக்கு வந்து பெர் ஓரல் மெடிகேஷன் குடுத்துருக்காங்க. அந்த மாரி சினாரியோல நீங்க ஐவிக்கு வந்து பிரிஃபரன்ஸ் குடுக்கணும். அதே நேரம் ஒரு கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஐவி குடுத்துருக்காங்க. இன்னொரு கண்டிஷனுக்கு வந்து சர்ஜிக்கலா எக்ஸ்டென்சிவ் சர்ஜரிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சர்ஜிக்கல் ரிலேட்டட் கண்டிஷன தான் பிடிஎக்ஸா குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்ம செக் பண்ணிக்கணும். இப்ப 3 கண்டிஷனுமே பிடிஎக்ஸ் உடைய டெஃபனேஷன் மீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கண்டிஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனா ஈக்குவலி ட்ரீட்மெண்ட்ல வந்து டிஃபர் இருக்கு. ஒரு கண்டிஷனுக்கு ஐவி குடுக்குறாங்க, ஒரு கண்டிஷனுக்கு பெர் ஓரல் குடுக்குறாங்க, ஒரு கண்டிஷனுக்கு சர்ஜரி குடுக்குறாங்க. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஓகே. அப்ப அந்த சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் தான் நீங்க பிடிஎக்ஸா குடுக்கணும். பெர் ஓரல் ஐவிங்கிறப்போ ஐவிக்கு தான் நீங்க பிரிஃபரன்ஸ் குடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஈக்குவலி மீட்டிங் தி கிரைட்டீரியாங்கிறது 3மே ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, 3மே ஐவி ஃப்ளூயிட்ஸ் குடுத்து ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க எய்தர் கண்டிஷன் மேபி சீக்வென்ஸ் ஃபர்ஸ்ட். அதுலயுமே நம்ம பேஸ்ட் ஆன் டிஆர்ஜி வெயிட்டேஜ் வச்சு அசைன் பண்ணணும். ஓகே. ஸோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைட்லைன். ஸோ இன்பேஷண்ட் பொறுத்தவரை மல்டிபிள் கண்டிஷன்ஸ்க்கு தான் வருவாங்க. ஸோ அதுல வந்து எதுக்கு மோர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாரி இந்த 3 கண்டிஷனுக்கும் ஏதாவது சீக்வென்சிங் டைரக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். So next, two or more comparative or contrasting condition. When two or more comparative contrasting condition, in those rare instances when two or more contrasting or comparative diagnosis are documented as either or similar terminology that are coded as if the diagnosis were confirmed and the diagnosis are sequenced according to the circumstance of admission. If no further determination can be made as the which diagnosis should be principal, either diagnosis may be sequence first. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் டூ ஆர் மோர் கம்பேரிட்டிவ் கான்ட்ராஸ்டிங் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஷண்ட் வந்து செஸ்ட் பெயின் வராங்க. ஓகே. கார்டியாலஜிக்கல் ஒர்க்அப் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டிசாசம்மரியில செஸ்ட் பெயின் லைக்லி ஆன்ஜைனா ஆர் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே இந்த செஸ்ட் பெயினை காஸ் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் டூ ஆர் மோர் கம்பேரிட்டிவ் கான்ட்ராஸ்டிங் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நாசியா வாமிட்டிங், டிசாசம்மரியில மோஸ்ட்லி இது டிசாசம்மரியில தான் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லைக்லி ப்ராபபிள் கண்டிஷன்ஸ் எல்லாமே டிசாசம்மரியில வந்து டாக்குமெண்ட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? லைக்லி ஏன்னா வந்து லைக் ப்ராக்ரஸ் நோட்லயோ ஹெச்என்பிலையோ லைக்லி ப்ராபபிள் சஸ்பெக்டட் கண்டிஷன் இன்பேஷன்ல வந்து நம்ம கோட் பண்ண மாட்டோம். டிசாசம்மரியிலயோ இல்லைன்னா டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ்ல வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அட் தி டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ்ல டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த லைக்லி சஸ்பெக்டட் அன்சர்டைன் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம கோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து செஸ்ட் பெயின் லைக்லி ஆன்ஜைனா ஆர் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இல்லை நாசியா வாமிட்டிங் லைக்லி கொலைட்டிஸ் ஆர் கிரான்ஸ் டிசீஸ் ஆர் டைவெட்டிகுலைசிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில ஒரு பர்டிகுலர் சிம்டமோட மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து ப்ராபபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கைட்லைன் வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜ் வச்சு 3 கண்டிஷனுமே வந்து கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்ம அந்த 3 கண்டிஷனுமே கோட் பண்ணிக்கலாம். அதில் எதை பீடிஎக்ஸாக கொடுப்பீங்க அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் சீக்வன்சிங் லைக் ஏதாவது சீக்வன்சிங் ஆர்டர் இருக்கா, இல்லை டிஆர்ஜி வெயிட்டேஜ் எதுக்கு வருது, 3மே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்களா, நம்ம நார்மலாக இனிஷியலாக பார்த்தோம்ல, ஸோ 3மே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்களா அதை அப்போ செக் பண்ணணும். இல்லை பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்க்கு ஃபோக்கஸ் ஆஃப் கேர் போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பீடிஎக்ஸ் அசைன் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த 3 கண்டிஷனுமே ஈக்குவலாக மீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் டிஆர்ஜி வெயிட்டேஜ் வச்சு அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி அது மட்டும் இல்லாமல் இந்த லைக்லி ப்ராபபிள் கண்டிஷன் டிசாசம்மரியில் தான் மோஸ்ட்லி டாக்குமெண்டேஷன் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ப்ராக்ரஸ் நோட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் பெயின் லைக்லி எம்ஐ அந்த மாதிரி வந்து லைக்லி எம்ஐ ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் நோட்ல வந்து டாக்குமெண்டேஷன் ஆயிருக்கு. பட் டிசாசம்மரியில் செஸ்ட் பெயின் டியூ டு ஆன்ஜைனா அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க ஆன்ஜைனா தான் கொடுக்கணும். ஸோ மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்து அது வந்து ரூல் அவுட் ஆன மாதிரி தான். லைக் ஃபர்தர் வேற ஏதாவது ஒர்க் அப் இருக்கா, அதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கா, கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஏதாவது டயக்னோசிஸ் இருக்கா அப்படிங்க செக் பண்ணி பார்த்து எதர் கொரி போகலாம், இல்லை வந்து அது ரூல் அவுட் மாதிரி தான். ஓகேங்களா? ஏன்னா இனிஷியலா வந்து எம்ஐ சொல்றாங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை, ஃபைனலா செஸ்ட் பெயின் டியூ டு லைக் ஆன்ஜைனான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இனிஷியலா 2 கண்டிஷன் சொல்லிட்டு ஃபைனலா டிசாசம்மரியில ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் கன்ஃபார்ம்டு கண்டிஷனா எடுத்துக்கணும். இல்ல எம்ஐக்கான அந்த இண்டிகேஷனும் மீட் ஆகுது அப்படின்னா query வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி சினாரியோஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ டூ ஆர் மோர் கம்பேரிட்டிவ் கான்ட்ராஸ்டிங்னா ஸோ அதை வந்து எப்படி டாக்குமெண்ட் பண்ணுவாங்கன்னா லைக்லின்னு டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாமிட்டிங் நாசியா வாமிட்டிங் வராங்க, லைக்லி கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ்
டைவர்டிகுலோசிஸ், இல்லை வந்து வேற ஏதாவது கண்டிஷன்ஸ், கிரான்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைக்லின்னு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வேர்சஸ், ஓகேங்களா, வேர்சஸ் கொடுத்துருப்பாங்க கண்டினியூஸாக, லைக் nausea due to gastroenteritis versus diverticulosis versus colitis versus Crohn's அந்த மாதிரி. ஓகே, இல்லைனா ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்களா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் இங்கே சொல்றாங்க. ஓகே, ஸோ அதை டேர்ம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. எய்தர் ஆர் அந்த மாதிரி சொல்லி இதுதான் லைக் மல்டி ஃபேக்டோரியல்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ செஸ்ட் பெயின் டியூ டு மல்டி ஃபேக்டோரியல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏடி இருக்கும், கார்டியோமயோபதி இருக்கும். ஓகே, ஸோ ஹைப்பர்டென்சிவ் அர்ஜென்சி இருக்கும். அப்படிங்கிறப்போ பேஸ்ட் ஆன் 3 கண்டிஷனுமே அந்த செஸ்ட் பெயினை வந்து காஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் நீங்கள் எதை பீடிக்ஸாக கொடுப்பீங்க பேஸ்ட் ஆன் டிஆர்ஜி வெயிட்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதான் இங்கே வந்து 2 or more comparative contrasting conditions. So original treatment plan not carried out. Sequencing as principal diagnosis the condition which after the study occasioning the admission to the hospital, even though treatment plan may not have been carried out due to unforeseen circumstance. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ சில சினாரியோஸில் நம்ம பிடிஎக்ஸ் இனிஷியலாக பார்த்தோம்ல, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ அதெல்லாமே ஒரு பிடிஎக்ஸ் உடைய டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில வந்து இன்ஸ்டன்ஸில் வந்து லைக் ரேர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சில பேஸ்ட் ஆன் அந்த கண்டிஷன்ஸ், ஸோ அதை பொறுத்து சில நேரம் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கண்டிஷன் வந்து பிடிஎக்ஸ் உடைய டெஃபினேஷன் வந்து மீட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் ஈவன் தோ ட்ரீட்மெண்ட் நாட் கேரிட் அவுட், ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கல அப்படின்னாலும், ஸோ ட்ரீட்மெண்ட் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல அப்படின்னாலும் அந்த கண்டிஷனை பிடிஎக்ஸாக கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஷண்ட் வந்து லங் மாஸ்ன்னு அட்மிட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ லங் மாஸ்ன்னு அட்மிட் பண்ணுறாங்க, பயாப்சி எடுக்கிறாங்க, லங் கேன்சர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, லங் கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆன்காலஜி போய்க்கோங்க, இல்லைன்னா ஹை லெவல் கேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, வாட் எவர் பேஸ்ட் ஆன். ஓகே, ஸோ ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த விசிட்டில் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து லங் கேன்சரை கோட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ லங் கேன்சர் தான் நீங்கள் பீடிக்ஸாக கொடுக்கணும், ஈவன் தோ ட்ரீட்மெண்ட் வந்து நாட் கேரிட் அவுட் இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் சினேரியோ, பேஷண்ட் வந்து லங் மாஸ்ன்னு அட்மிட் ஆயிருக்காங்க, அதே நேரம் வந்து நிமோனியாவும் இருக்கு பேஷண்ட்டுக்கு. ஸோ நிமோனியாவுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து போகுது, ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் அட்மிட் ஆனது லங் மாஸ், நிமோனியாவும் இருக்கு. ஸோ லங் மாஸ்க்கு லைக் கேன்சர், இப்போ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆல்ரெடி கேன்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. ஸோ இப்போதான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து லங் கேன்சர் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, இப்போ வந்து பேஷண்ட் வந்து எஸ்ஓபி லங் மாஸ்ன்னு வராங்க, நிமோனியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிமோனியாவுக்கு ஃபோக்கஸ் ஆஃப் கேர் போகுது, ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ லங் கேன்சருக்கு ஃபாலோ அப் அவுட் பேஷண்ட் ஆன்காலஜி ஃபாலோ அப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது சினாரியோஸ் அப்படின்னா, ஸோ நிமோனியா வந்து நீங்கள் பீடிக்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகே, பட் இந்த கேன்சர் வந்து இப்போதான் வந்து நியூலி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லங் மாஸ்ங்கிறது இப்போதான் வந்து அட்மிட் பண்ணி பயாப்சினா எடுத்து இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேன்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு நிமோனியாவும் இருக்குது, நிமோனியாவுக்கான ஐவி ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட். இப்போ சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லங் மாஸ், எஸ்ஓபிங்கிறது லங் மாஸ் அந்த கேன்சருக்கும் காமனாக இருக்கும், நிமோனியாவுக்கும் கேன்சருக்கும் காமனாக இருக்கும் சிம்டம்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த லங் மாஸ் இப்போதான் வந்து லைக் அட்மிட் ஆகிறாங்க. ஸோ இப்போதான் வந்து கேன்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, அதர் ஹேண்ட் வந்து நிமோனியா இருக்கு, நிமோனியாக்கான ஐவி ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் போகுது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக மீட் ஆகுது க்ரைட்டீரியா. ஸோ இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நிமோனியாவுக்கு தான் போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து நிமோனியா தான் வெயிட்டேஜ், ஆனால் வெயிட்டேஜ் வந்து லங் கேன்சருக்கு அதிகமாக வரும். ஸோ இப்போ நிமோனியா வந்து வெயிட்டேஜ் கம்மியாக வரும். ஸோ இந்த சினாரியோஸில் வந்து லங் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணல, ஆனால் மாஸ்ன்னு அட்மிட் ஆயிருக்காங்க, அதுக்கான ஒர்க் அப் எல்லாம் ஃபோக்கஸ் ஆஃப் கேர் எல்லாமே வந்து லங் கேன்சருக்கு தான் போகுது, லங் கேன்சரை வந்து எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் வந்து கேரிட் அவுட் ஆகலை. ஆனால் நிமோனியாவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நிமோனியாவும் பிடிஎக்ஸ் கிரைட்டீரியா மீட் ஆகுது, நிமோனியாவுக்கு ட்ரீட்மெண்ட் கேரிட் அவுட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எதை பிடிஎக்ஸாக கொடுப்பீங்கன்னா, ஸோ வெயிட்டேஜ் வந்து லங் கேன்சருக்கு தான் வரும், ஈவன் தோ ட்ரீட்மெண்ட் நாட் கேரிட் அவுட். ஸோ நீங்கள் லங் கேன்சரே பிடிஎக்ஸாக கொடுத்துக்கலாம், ஏன்னா நியூலி எஸ்டாப்ளிஷ் இப்போ தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் ஆஃப் கேர் எல்லாமே லங் கேன்சருக்கு தான் போகுது. ஆனால் என்ன ஒரு மைனஸ் தான், ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஓகே, ஆனால் எதனால ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஹை லெவல் கேர், இல்லை அந்த ஹீமோதெரப்பி இது எல்லாமே. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஈவன் தோ ட்ரீட்மெண்ட் நாட் கேரிட் அவுட்டாக இருந்தாலும், ஸோ பிடிஎக்ஸ் கிரைட்டீரியா வந்து மீட் பண்ணிருச்சு, ஆனால் அதுக்கான ஃபோக்கஸ் ஆஃப் கேர் எல்லாமே போகுதுன்னா நீங்கள் வந்து அந்த கண்டிஷனை வந்து பிடிஎக்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த சினாரியோஸில் வந்து சில பேர் வந்து
ஃபோக்கஸ் ஆஃப் கேர் வந்து நிமோனியாவுக்கு தான் போகுது, ஐவி ஆன்டிபயோட்டிக் தான் போகுது. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து நிமோனியாவுக்கு தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ நிமோனியா தான் போகணும், ஈவன் தோ வெயிட்டேஜ் வந்து லங் கேன்சருக்கு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில கிளைண்ட் வந்து லைக் ஆர்கியூ பண்ணுவாங்க. பட் டிபெண்ட்ஸ் ஆன் சர்க்கம்ஸ்டன்ஸ்ங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபோக்கஸ் ஆஃப் கேர் லங் கேன்சர் நம்ம கரெக்டான பாயிண்ட் தான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிபிட்டல்ஸ் பண்ணலாம். ஸோ லங் மாஸ் தான் அட்மிட் ஆயிருக்காங்க, கேன்சருமே நியூலி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தர் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்து அவுட் பேஷண்ட் ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தான் அந்த மாஸ்ங்கிறது தான் அட்மிஷனே மாஸ் தான். அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ், அதனால கூட கேன்சர் லைக் நிமோனியா வந்து டெவலப் ஆயிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த சார்ட்டோட கிளினிக்கல் கிரைட்டீரியா எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிடிஎக்ஸ் ஒன்ஸ் பிடிஎக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ லங் கேன்சர் பிடிஎக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ நிமோனியா கொடுக்கல, நீங்கள் செகண்டரியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ கரெக்டாக வந்து ஸோ நம்ம பிடிஎக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அதில் என்னென்ன வேலிட் பாயிண்ட் இருக்குது, என்னென்ன மெயினான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் பிடிஎக்ஸ் வந்து அசைன் பண்ணணும். ஸோ ட்ரீட்மெண்ட் நாட் கேரிட் அவுட்டுங்கிற விஷயத்த வந்து ஸோ லைக் எல்லா இதுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ சில சினாரியோஸில் வந்து லைக் ஈவன் தோ ட்ரீட்மெண்ட் நாட் கேரிட் அவுட்டாக இருந்தாலும் ஸோ நம்ம வந்து அந்த கண்டிஷனை பிடிஎக்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, ஒரிஜினல் ட்ரீட்மெண்ட் பிளான் நாட் கேரிட் அவுட். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் ரிலேட்டட் டு சர்ஜரி. ஓகேங்களா, இது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன். ஸோ அந்த காம்ப்ளிகேஷனை தான் நம்ம பிடிஎக்ஸாக கொடுப்போம். ஸோ அதை தான் இந்த கைட்லைனில் சொல்கிறாங்க. யூஸ்வலாக நம்ம ஜென்ரல் கைட்லைனில் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடிஐ டியூ டு ஃபோலிக் கத்தீட்டர். ஸோ ஃபோலிக் கத்தீட்டருங்கிறது காம்ப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ யூடிஐங்கிறது கண்டிஷன்ஸ். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எதனால காசு ஆயிருக்கு, ஒரு சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன். ஓகேங்களா, யூடிஐ கத்தீட்டர் அசோசியேட்டட் யூடிஐ. ஸோ காம்ப்ளிகேஷன் தான் பிடிஎக்ஸாக கொடுக்கணும். இது ஜென்ரல் ஐசிடி கைட்லைன்ஸ்லேயே நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். யூஹெச்டிடிஎஸ் கைட்லைனும் ஸோ அதை தான் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காம்ப்ளிகேஷன் கொடுத்துருவீங்க, அதோட கண்டிஷன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணாமல் கோட் பண்ணாமல் மிஸ் பண்ணிடுவீங்க. இதனால கூட டிஆர்ஜி எரர் வரும். இப்போ செப்சிஸ் டியூ டு காம்ப்ளிகேஷன். ஓகேங்களா, ஒரு சர்ஜிக்கல் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன். ஸோ காம்ப்ளிகேஷனை கோட் பண்ணியிருப்பீங்க, அந்த கண்டிஷன்ஸ் என்னது செப்சிஸ். ஸோ செப்சிஸை வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். யூடிஐ டியூ டு ஃபோலிக் கத்தீட்டர் அப்படின்னா கத்தீட்டர் காம்ப்ளிகேஷன் டி சீரிஸ் கோடு வரும். ஃபாலோவிங் அந்த யூடிஐ கோட் N390 அப்படிங்கிற கோடை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷனில். ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, when complication of surgery or and medical care, when admission is for treatment and complication resulting from surgery or other medical care, the complication code is sequenced as principal diagnosis. If the complication is classified to the T80 to T88 series and the code lack the necessary specificity in describing the complication, an additional code for the specific complication should be assigned. Okay. ஸோ நெக்ஸ்ட் அன்சர்டைன் டயக்னோசிஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அன்சர்டைன் டயக்னோசிஸ் வந்து அட் தி டைம் ஆஃப் டிஸ்சார்ஜில் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த கண்டிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இன்பேஷனில் வந்து நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக அவுட் பேஷன்ட்லலாம் நீங்கள் அன்சர்டைன் கண்டிஷன் கோடே பண்ண மாட்டீங்க. பட் இன்பேஷன் பொறுத்தவரை அன்சர்டைன் கண்டிஷன் நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த டயக்னோசிஸ் இஸ் டாக்குமெண்டட் அட் தி டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் இஸ் குவாலிஃபைட் as probable, suspected, likely, questionable, possible, or still to be ruled out, compatible with, consistent with, or other similar terms indicate uncertainty, code the condition as if it is exist and was established. The base for these guidelines are the diagnostic workup, arrangement for further workup or observation, and the initial therapeutic approach that correspond most closely with the established diagnosis. ஸோ இந்த க்ரைட்டீரியா மீட் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்லி இந்த அன்சர்டைன் டயக்னோசிஸ் எல்லாமே வந்து ப்ராபபிள், சஸ்பெக்டட், ஸ்டில் டு பி ரூல் அவுட், ஸோ இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து எங்கே பண்ணியிருக்கணும் அப்படின்னா அட் தி டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ். மோஸ்ட்லி அது டிஸ்சார்ஜ் சம்மரியில் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்சார்ஜ் சம்மரியில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். இல்லை லாஸ்ட் டே டிஸ்சார்ஜ் சம்மரி இல்லாத சார்ட்டில், சில சார்ட்டில் வந்து டிஸ்சார்ஜ் சம்மரி இருக்காது, அப்போ லாஸ்ட் டே ப்ராக்ரஸ் நோட்ல இந்த மாதிரி ப்ராபபிள், சஸ்பெக்டட் அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேர் ப்ராபபிள், சஸ்பெக்டட் அந்த மாதிரி கண்டிஷன் டிசாஸ்டர் சம்மரிலையோ இல்லை லாஸ்ட் டே ப்ராக்ரஸ் நோட்ல இருந்தாலே கோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கோட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ ப்ராபபிள், சஸ்பெக்டட், அன்சர்டைன் இந்த மாதிரி கண்டிஷன் டாக்குமெண்டேஷன் இருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஃபர்தர் ஒர்க்கோ பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ இது ப்ராபபிள்னே இருக்குது, லாஸ்ட் வர வெறும் ப்ராபபிள் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா அதை நம்ம கோடே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ டாக்குமெண்டேஷனும் இருக்கணும்,
அந்த அன்சர்டைன் டயக்னோசிஸ் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இல்ல டிஸ்சார்ஜ் மெடிகேஷன்ல வந்து அந்த அதுக்கான மெடிகேஷனையாவது பிரிஸ்கிரைப் பண்ணி குடுத்துருக்கணும். இல்ல ஃபர்தர் ஒர்க் அப், அவுட் பேஷண்ட் ஃபாலோ அப், இல்ல ஏதாவது ஒரு அப்சர்வேஷன், ஏதாவது ஒரு சம்திங் அதுக்கான ஒர்க் அப் பண்ணியிருந்தா, நீங்க அந்த கண்டிஷன கோட் பண்ணிக்கலாம். ஈவன் தோ அது வந்து ப்ராபபிள், சஸ்பெக்டட், லைக்லி, கம்பேட்டபிள் வித், ஸ்டில் டு பி ரூல்ட் அவுட் இந்த மாரி அன்சர்டைன் டயக்னோசிஸா இருந்தா நம்ம இன்பேஷன்ட்ல கோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதான் இந்த கைட்லைன்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் டு இன்பேஷண்ட். ஸோ யூஸ்வலா வந்து பேஷண்ட் வந்து இடிக்கு வருவாங்க. ஓகே, இடியில டு ஐபிக்கு டைரக்டா மூவ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா இடியில இருந்து சில நேரம் சில கண்டிஷன்ஸ்க்கு அப்சர்வேஷன்ல வச்சிருப்பாங்க. 2 டேஸ் அந்த மாரி. அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்பேஷன்ட்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாரி சினாரியோஸ் இருக்கும். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, when patient is admitted to an observation unit for medical condition which either worse or does not improve and subsequently admitted as inpatient of the same hospital for the same medical condition, the principal diagnosis would be medical condition which lead to hospital admission. ஸோ அப்சர்வேஷன்ல இருந்து இன்பேஷண்ட்டுக்கு என்ன கண்டிஷன்ஸ்க்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இடியில மல்டிபிள் சிம்டம்ஸோட வந்திருக்கலாம். அந்த மல்டிபிள் சிம்டம்ஸ்க்கு அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. பட் ஒரு சிம்டம்ஸ் வந்து பெர்சிஸ்டன்ட்டா இருக்கு. ஸோ அந்த சிம்டம் ஒரு கண்டிஷனை காஸ் பண்ணி ஒரு கண்டிஷனால அந்த சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆயிருந்திருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு அப்சர்வேஷன்லேருந்து இன்பேஷண்ட்டுக்கு அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த அட்மிட்டிங் கண்டிஷன் தான் நீங்கள் பீடிஎக்ஸாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இடிக்கு வந்து பேஷண்ட் வராங்க, பேஷண்ட்டுக்கு ஏகே இருக்கு, அனிமியாவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இடிலே வந்து லைக் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்க, ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து ஏகேக்கு ட்ரீட் பண்ணுறாங்க, அப்சர்வேஷனில் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பேஷண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அப்சர்வேஷனில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்சர்வேஷனில் வைக்கும்போது இந்த ஹீமோகுளோபின் லெவல் ஸ்டில் வந்து அப்படியே டவுனில் தான் இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் லைக் ஏகேக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏகே ஐவி ஃப்ளூயிட்ஸ் குடுத்தனால ஸோ கிரியேட்டினின் லெவல் வந்து நார்மல் ஆயிருச்சு. பட் அனிமியாக்காக அப்சர்வேஷன்ல இருந்து இன்பேஷண்ட்டுக்கு அட்மிட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சினாரியோஸ் ஹீமோகுளோபின் லெவல் ட்ரீட்மெண்ட் வந்து குடுக்குறப்போ கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. மறுபடியும் அகைன் வந்து வொர்சனிங் ஆகுது. இல்ல லைக் சில நேரம் சில கண்டிஷன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னா இன்பேஷண்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. இது வந்து அப்சர்வேஷன் டு இன்பேஷண்ட். ஓகேங்களா? அப்சர்வேஷன்ல இருந்து இன்பேஷண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது, அந்த அப்சர்வேஷன்ல இருந்து இன்பேஷண்ட் மூவ் பண்ண எந்த கண்டிஷன்ஸ்க்காக இன்பேஷண்ட்டுக்கு மூவ் பண்றாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து அட்மிட் ஆர்டர்ல இருக்கும். ஓகேங்களா? இடில இருந்து இன்பேஷண்ட்டுக்கு அட்மிட் ஆர்டர் நீங்க பார்த்தீங்கன்னா, அட்மிட் டு இன்பேஷண்ட் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும், பர்ட்டிகுலர் கண்டிஷன் இப்போ வீக்னஸ்னா வீக்னஸ், ஏகேனா ஏகே, அந்த மாதிரி அட்மிட் ஆர்டர்லேயே அந்த அட்மிட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து அப்சர்வேஷன் இருக்கும், அட்மிட் டு அப்சர்வேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்சர்வேஷன்ல என்ன கண்டிஷன் வச்சிருக்காங்க, அட்மிட் டு இன்பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்மிட் ஆர்டர்லேயே அந்த கொடுத்துருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்சர்வேஷன்லேருந்து இன்பேஷண்ட்டுக்கு என்ன கண்டிஷன்ஸ்க்காக அட்மிட் பண்ணியிருக்காங்கிறத அந்த அட்மிட் ஆர்டரில் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்க்காக வராங்க அப்படின்னா, ஸோ அந்த கண்டிஷன் தான் நீங்கள் பிடிஎக்ஸாக கொடுக்கணும். Admission following postoperative observation. When patient is admitted to an observation unit to monitor that conditions or complication that develop following outpatient surgery and subsequently admitted to inpatient at same hospital, the hospital should apply the uniform hospital discharge data set UHDDS definition of the principal diagnosis as the ICD-10 CM official guideline for coding and reporting. Okay, page number 108 to 120. The condition established after the study to be chiefly responsible for occasioning the admission of the patient to the hospital for the care. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அட்மிஷன் ஃபாலோவிங் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அப்சர்வேஷன். இப்போ வந்து சில நேரம் வந்து அப்சர்வேஷன்லேயே அவுட் பேஷன்லேயே சர்ஜரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்சர்வேஷன் யூனிட்லேயே வந்து சில சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ஜரி பண்ணி இன்பேஷண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்காக சர்ஜரி பண்றாங்க. ஸோ இன்பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லாம டைரக்டா அட்மிட் பண்றாங்க அப்படின்னா, அந்த சர்ஜரி எதுக்காக பண்ணாங்களோ அந்த கண்டிஷனே பீடிஎக்ஸா குடுத்துக்கலாம். சில நேரம் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து பேஷண்ட்டுக்கு டெவலப் ஆகும். ஓகேங்களா? சர்ஜரி பண்ணும்போது ப்ளீடிங் வந்து டெவலப் ஆயிருக்கலாம். ஸோ அந்த ப்ளீடிங்காக போஸ்ட் ஆப்பரேட்டிவ் ப்ளீடிங்காக பேஷண்ட் வந்து அட்மிட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த எதுக்காக அட்மிட் பண்றாங்களோ, அந்த அப்சர்வேஷன் சர்ஜரியிலிருந்து இன்பேஷண்ட்டுக்கு எதுக்காக மூவ் பண்றாங்களோ, அந்த மோஸ்ட்லி காம்ப்ளிகேஷன் ஏதாவது டெவலப் ஆயிருக்கும். ஸோ அதனால அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காம்ப்ளிகேஷனை நீங்க பீடிஎக்ஸா குடுக்கணும். ஸோ அதான் இங்க சொல்றாங்க. ஸோ த கண்டிஷன் ஆர் காம்ப்ளிகேஷன் டெவலப் ஃபாலோவிங் அவுட் பேஷண்ட் சர்ஜரி. ஓகே. ஸோ அந்த சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகுது. அந்த காம்ப்ளிகேஷனுக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க காம்ப்ளிகேஷன் தான் பீடிஎக்ஸா குடுக்கணும். ஓகே. எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே டெவலப் ஆகல. டைரக்ட்டா சில நேரம் வந்து அப்படியே காம்ப்ளிகேஷன் இல்லாமயே ஒரு நேரம் இன்பேஷண்ட்டுக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சர்ஜரி எதுக்காக பண்ணியிருக்காங்க? ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷன்ஸ்க்காக அந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கண்டிஷன பீடிஎக்ஸா குடுத்துக்கலாம்.
ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, அட்மிஷன் ஃப்ரம் அவுட் பேஷண்ட் சர்ஜரி when patient receives surgery in the hospital outpatient surgery department and subsequently admitted for continuing inpatient care at the same hospital, the following guidelines should be followed in the selecting the principal diagnosis for the inpatient admission. If the reason for inpatient admission is a complication, assign complication as principal diagnosis. If no complication or other condition is documented as the reason for inpatient admission, assign the reason for outpatient surgery as the principal diagnosis. If the reason for inpatient admission is another condition unrelated to surgery, assign unrelated condition as the principal diagnosis. ஸோ எதுக்காக அப்சர்வேஷன் யூனிட்ல இருந்து அட்மிட் பண்றாங்கிறத பார்க்கணும். ஏதாவது காம்ப்ளிகேஷன் இல்லை வேற ஏதாவது அன்ரிலேட்டட் கண்டிஷன்னா அந்த கண்டிஷனை தான் நீங்க பீடிக்ஸா கொடுக்கணும். இல்லை சிம்பிளி சில நேரம் அப்சர்வேஷன் யூனிட் டைரக்டா வந்து அட்மிட் பண்ணுவாங்க, எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாம ஜஸ்ட் அப்சர்வேஷனுக்காக கூட அட்மிட் பண்ணுவாங்க இன்பேஷன்ட்ல. அப்போ அந்த சர்ஜரி பண்ணிருப்பாங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு, அவுட் பேஷன்ட்லேயே சர்ஜரி பண்ணிட்டாங்க, அட்மிட் டு இன்பேஷன்ட் ஜஸ்ட் மானிட்டரிங் பண்ணிட்டு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகல பேஷண்ட்டுக்கு, ஜஸ்ட் மானிட்டர் பண்றாங்க, பேஷண்ட் 2 நாளுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றாங்க, 2 டேஸ்க்கு அப்புறம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அவுட் பேஷண்ட் சர்ஜரி அவுட் பேஷன்ட்ல தான் நடந்திருக்கு. இந்த அவுட் பேஷண்ட் சர்ஜரியுமே நீங்க கோட் பண்ணணும், அஸ் வெல் அஸ் அந்த கண்டிஷனையுமே நீங்க கோட் பண்ணணும். அந்த கண்டிஷனை நம்ம பிடிஎக்ஸா கொடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் வரும், அவுட் பேஷன்ட்ல தானே இந்த சர்ஜரி பண்ணியிருக்கு, இன் பேஷன்ட்ல வந்து ஜஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மானிட்டரிங்காக தானே அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் கண்டிஷனே கோட் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் அந்த ப்ரொசீஜருமே நீங்கள் அவுட் பேஷண்ட் சர்ஜரியில் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் 48 ஹவருக்குள்ளே இருக்கும், 48 ஹவர் 72 ஹவருக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்டுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம இன்பேஷண்ட்ல வந்து பில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் அவுட் பேஷண்ட் சர்ஜரி இது கோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அந்த தப்புமே பண்ணக்கூடாது. ஸோ அவுட் பேஷண்ட் சர்ஜரி அந்த டாக்குமெண்டேஷன் லைக் இன்பேஷன்ட்லேயுமே அது வந்து பில்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அந்த டாக்குமெண்டேஷன்லேயே வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த அப்சர்வேஷன் சர்ஜரியை வந்து நம்ம செப்பரேட்டாக இந்த இன்பேஷன்ட்லையும் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஈவன் அது அட்மிட் டேட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் மோஸ்ட்லி 3 டேஸ்க்குள்ள வந்து அப்சர்வேஷன்ல இருந்து இன்பேஷண்ட்டுக்குள்ள அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த சர்ஜிக்கல் ரிப்போர்ட்னா இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில கோடர்ஸ் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ அனிமியா பிளட் லாஸ் அனிமியான்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்ஜிக்கல் ரிப்போர்ட் இருக்கும், அந்த ரிப்போர்ட் வந்து இது அவுட் பேஷன்ட்ல தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோட் பண்ணாமல் மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அது கண்டிப்பாக வந்து அவுட் பேஷண்ட் சர்ஜரி. ஸோ அதை இந்த விசிட்லையுமே நம்ம இன்பேஷண்ட் இந்த இன்பேஷண்ட் என்கவுண்டர்லையுமே வந்து நம்ம கோட் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன சினாரியோஸ் பார்க்கலாம். ஸோ பேஷண்ட் வந்து சின்கோப்னு வராங்க, செஸ்ட் பெயின், ஹீமோக்ளோபின் லெவல் வந்து டவுன் ஆயிருக்கு, ஹெமட்டோக்ரேட் டவுன் ஆயிருக்கு. ஸோ அனிமியாங்கிறது டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ இடிலே வந்து இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அட்மிட்டிங் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் செஸ்ட் பெயின். ஸோ கார்டியாலஜி ஒர்க்அப் பண்ணுறாங்க, இகேஜி, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், ட்ரோபோனின் லெவல் எல்லாமே செக் பண்ணுறாங்க, எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ சின்கோப்கான டிசாசமரியில் ஃபைனலாக வந்து சின்கோப் டியூ டு அனிமியா அயன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. ஏடிபிக்கல் செஸ்ட் பெயின் அப்படிங்கிறதும் டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் எதை பிடிஎக்ஸாக கொடுப்பீங்க? ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அட்மிட் டு தி ஹாஸ்பிட்டல், இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக அட்மிட் ஆயிருக்காங்கன்னா செஸ்ட் பெயின் தான். ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் அனிமியா லைக் அனிமியா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணது எல்லாமே இடியில் தான். ஓகேங்களா, இன்பேஷண்ட்ல கிடையாது. இடிலேயே வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து டிசாசமரியில் சின்கோப் டியூ டு அயன் டெஃபிஷியன்சி அனிமியாங்கிறத டிசாசமரியில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் செஸ்ட் பெயின் தான். இந்த இடத்துல நீங்கள் செஸ்ட் பெயின் தான் பிடிஎக்ஸாக கொடுக்கணும். ஓகே, ஏன்னா இன்பேஷண்ட் அட்மிஷன் வந்து செஸ்ட் பெயின் தான். ஸோ ஹீமோக்ளோபின் லெவல், அனிமியா, அனிமியாக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இடியில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்பேஷண்ட்குள்ளே வந்ததுக்கான காரணம் செஸ்ட் பெயின். இன்பேஷண்ட்டில் வந்து தான் கார்டியாலஜிக்கல் ஒர்க்அப் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் செஸ்ட் பெயின் தான் பிடிஎக்ஸாக கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ, பேஷண்ட் ப்ரெசன்ட் டு தி இடி வித் நாசியா வாமிட்டிங் ஃபவுண்ட் டு ஹவ் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் and prescribed peroral antibiotic for 5 days. Also noted to have dehydration, admitted to the hospital for IV fluids. 3-day treated with IV fluids, patient status improved. Patient plan for discharge to home. Finally, this is summary documented as gastroenteritis dehydration. Okay, so ஃபைனலாக வந்து டிசாசமரியில் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் டீஹைட்ரேஷன் டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இடியில் வந்தது நாசியா வாமிட்டிங், கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆன்டிபயோட்டிக் 5 days கொடுத்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் எதை பிடிஎக்ஸாக கொடுப்பீங்க? ஸோ அதில் பாருங்கள், அட்மிட்டட் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் ஐவி ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஐவி ஃப்ளூயிட்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க?
டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷனுக்காக தான் ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் டீஹைட்ரேஷன் தான் கோட் பண்ணணும். ஸோ கேஸ்ட்ரோஎன்ட்ரிட்டிஸ்க்கு லைக் 5 days பெர்ஓரல் ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்டுக்கு டீஹைட்ரேஷன் இல்லை அப்படின்னா பேஷண்ட் அன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாங்க, இன்பேஷண்ட்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இன்பேஷண்ட்குள்ளே வரதுக்கான காரணம் ஐவி ஃப்ளூயிட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் டீஹைட்ரேஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டீஹைட்ரேஷன் தான் பீடிஎக்ஸாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு வந்து லெக் பெயின் இருக்கு, செல்லுலைட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அட்மிட்டட் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஃபர்தர் ஒர்க்அப் அதுக்கப்புறம் செல்லைட்டிஸ் வந்து ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு, ஆன்டிபயோட்டிக் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ பெயின் மெடிகேஷன் வந்து கொடுத்து பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் எதை பீடிஎக்ஸாக கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க செல்லுலைட்டிஸ்க்கு வந்து ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. ரூல்ட் அவுட்டுங்கிறது கண்டிஷன் கன்ஃபார்மே ஆகலை. ஓகேங்களா, ரூல்ட் அவுட். ஓகே, ஸோ ரூல்ட் அவுட் லெஸ் லைக்லி அப்படிங்கிறது கண்டிஷனே கன்ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா செல்லுலைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ட்ரீட் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ வரதே செல்லுலைட்டிஸ் தான், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணதுனால அந்த கண்டிஷனை வந்து நம்ம பீடிஎக்ஸாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்குவாங்க. பட் இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபர்தராக ஒர்க் அப் பண்ணதுக்கப்புறம் இந்த செல்லுலைட்டிஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து லைக் டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. ரூல்ட் அவுட்னா அந்த கண்டிஷனே கோட் பண்ணக்கூடாது. அப்போ எதை கோட் பண்ணணும் அப்படின்னா சிம்டம்ஸ். ஸோ லெக் பெயினுங்கிறது சிம்டம்ஸ். ஓகேங்களா, லெக் பெயினுக்கு மெடிகேஷன் பெயின் மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து லெக் பெயின் தான் இந்த இடத்துல கொடுக்கணும். ஈவன் தோ ட்ரீட்மெண்ட் கேரிட் அவுட் ஆனாலும் கண்டிஷன் வந்து ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ணிட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து இது வெறும் லெக் பெயின் தான், செல்லுலைட்டிஸ்னா இல்லை, நீங்கள் வந்து பெயின் மெடிகேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ லெக் பெயின் சிம்டம்ஸ் மட்டும் நீங்கள் கோட் பண்ணால் போதும். ஸோ எப்போவுமே ஒரு சார்ட்டில் கண்டிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓவராலாக ஒரு சார்ட்டில் எப்படி பீடிஎக்ஸ் வந்து அசைன் பண்ணுறோம், அதுக்கான சீக்வன்சிங் கைட்லைன், ஸோ UHDDS கைட்லைன் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்பேஷன் டிஆர்ஜியில் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபர்தராக வந்து இன்னும் இன்டெப்த்தாக வந்து நான் இன்பேஷன் டிஆர்ஜி ஸோ இதை பற்றி இன்னுமே இன்டெப்த்தாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ பாய், டேக் கேர்.